வணக்கம், இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல். பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். உங்களுக்கு மாரடைப்பு வரக்கூடாதா? அப்ப உடனே இந்த பழக்கங்களை உடனே கைவிடுங்க. உலக அளவில் இதய நோயால ஏராளமானோர் பாதிக்கப்படுறாங்க. இதய நோய் அப்படிங்கிறது ஒரு தீவிரமான ஆரோக்கிய பிரச்சனையா கருதப்படுது. சொல்ல போனா இதுவே உலகில் பெரும்பாலான மக்களினோட இறப்புக்கு முக்கிய காரணமா அமையுது. ஒருவருக்கு இதய நோய் பல்வேறு காரணங்களால் ஏற்படுது. அதுல வயது, குடும்ப வரலாறு போன்ற சில காரணங்களால ஏற்படும் இதய நோயினோட அபாயத்தை எவராலும் கட்டுப்படுத்த முடியாது. அப்படின்னாலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் பழக்க வழக்கங்களை மூலமா ஓரளவு தடுக்கலாம். எனவே உங்க குடும்பத்துல அல்லது பரம்பரையில யாருக்காவது இதய நோய் இருந்துச்சுன்னா வயசு அதிகரிக்கும் போது அது குறித்து உங்களுடைய குடும்ப டாக்டர் கிட்ட சொல்றதோடு மட்டும் இல்லாம ஒரு சில பழக்க வழக்கங்களை தவிர்ச்சிடணும். அப்ப ஒருவரோட பரம்பரையில யாருக்காவது இதய நோய் இருந்துச்சுன்னா அந்த நபர் எந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை தவிர்த்தா மாரடைப்பு போன்ற இதய நோய்களோட அபாயத்தை தடுக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேன் கலந்த எலுமிச்சை நீர் குடிக்கிறது. எலுமிச்சை நீர்ல தேன் கலந்து காலையில எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல குடிச்சோம்னா உடலோட ஆற்றல் மேம்படுறதோட மட்டும் இல்லாம செரிமான மண்டலமும் சிறப்பா செயல்படும். இருந்தாலும் ஆரோக்கியமான நபர் காலையில வெறும் வயிற்றுல தேன் கலந்து எலுமிச்சை தண்ணீர் குடிக்கும் போது அது இரத்த சர்க்கரை மற்றும் இன்சுலின் அளவை அதிகரிக்கதா டாக்டர்கள் சொல்றாங்க. எனவே இதய ஆரோக்கியமா சிறப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பழக்கத்தை கைவிடுறது ரொம்ப நல்லது. உணவுக்கு பின் ஸ்வீட் சாப்பிடுவது. உணவு சாப்பிட்ட வாட்டி சிலருக்கு இனிப்புகளை சாப்பிட்றதா தோன்றும். ஆனா இதை வழக்கமா கொள்றத தவிர்க்கணும். உணவு சாப்பிட்ட வாட்டி இனிப்புகளை சாப்பிட்டோம்னா அது மூலமா இன்சுலினோட அளவு அதிகரிக்கும், எடை உயரும், கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவு அதிகரிக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து இதய நோயினோட அபாயத்தை தூண்டும். இரவு லேட்டா சாப்பிட்றது. உங்க குடும்பத்துல யாருக்காவது இதய நோய் இருந்துச்சுன்னா உண்ணும் உணவுல மற்றும் சாப்பிடும்போது கவனமா இருக்கணும். லேட்டா சாப்பிட்டா அது செரிமானத்தை சீர்குலைக்கிறதோட மட்டும் இல்லாம இரத்த சர்க்கரையை அதிகரிக்க செஞ்சு அது மட்டும் இல்ல கெட்ட கொலஸ்ட்ராலோட அதிகரிக்கும். இதன் மூலமா இதய நோயினோட அபாயத்தை அதிகரிக்க செஞ்சிரும். மேலும் இரவு சாப்பிட்றதா இருந்தா 7 மணிக்குள்ள சாப்பிட்டுருங்க. இதனால உணவு செரிக்க போதுமான நேரம் கிடைக்கும். முக்கியமா சர்க்கரை, உப்பு நிறைஞ்ச உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. நீண்ட நேரம் உட்கார்றது. நீண்ட நேரம் உட்கார்ந்துருந்தா ரத்த ஓட்டத்தை குறைக்கிறது மூலமா இதய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அதுவும் உணவு சாப்பிட்ட வாட்டி உட்கார்ந்துட்டு இருந்தாலோ அல்லது தூங்க போனாலோ உணவுல இருக்கிற கொழுப்புகள் இரத்த குழாய்களில் அப்படியே படிஞ்சு பெருந்தமனி தடைப்பு அபாயத்தை அதிகரிக்க செஞ்சிரும். இறுதியில மாரடைப்பு வர்றதுக்கு வழி செஞ்சிரும். எனவே எப்போதும் ஒரே இடத்துல அமர்ந்தவாறு இல்லாம உடலுக்கு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருங்க. சரியா தூங்காமல் இருப்பது. தூக்கமானது உடலுக்கு நல்ல ஓய்வு அளித்தாலும் இந்த தூக்கத்தை மேற்கொள்ளும் போது அது மன அழுத்த ஹார்மோன்களை குறைச்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. எனவே எப்போதும் இரவு லேட்டா தூங்குறத தவிர்த்திடுங்க. முடிஞ்ச வரை வேகமா தூங்கி எழ முயற்சி செய்யுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.